ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வச்சுருக்கிறது வெள்ளை கலரில் இருக்கிற ஷூ. இந்த ஒயிட் ஷூ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அதுவுமே குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த வெள்ளை கலரில் ஷூ வச்சுருந்தாங்க அப்படின்னா போட்டு கொடுத்து ஒரே நாளில் பயங்கரமாக அழுக்கு சேர்ந்து மண்ணு கலரில் எடுத்துகிட்டு வருவாங்க. இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக் ஒன்று எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன ஒரு துணியும் எடுத்துக்கலாம். சின்ன துணி, அதாவது காட்டன் துணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி லைசால் இருந்ததுன்னா கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அந்த துணியில் இந்த மாதிரி ஒப்பி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒப்பி எடுத்தோம் அப்படின்னா அந்த துணி ஃபுல்லாகவே அந்த லைசால் உறிஞ்சிக்கும் நமக்கு. அப்போ நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷூவில் அவ்வளோ மண்ணாக இருக்குது பாருங்கள். நம்ம லைட்டாக தேய்ச்சா போதுங்க, எவ்வளோ அழகாக நமக்கு க்ளீன் ஆகுது பாருங்கள். அப்படியே தேய்ச்சி விட்டாவே போதும், அந்த அழுக்கு மொத்தமும் அந்த துணியிலேயே வந்துடும். நம்ம நார்மலாக ஷூ க்ளீன் பண்ணும்போது அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை போட்டு ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கிறதுக்குள்ளே அந்த ஷூ பார்த்திங்கன்னா 2 மாதத்தில் கிழிஞ்சே போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஷூ எல்லாம் நம்ம டெய்லி வாஷ் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி வாஷ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக போயிடுங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ட்ரையாக நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாவே போதும். பாருங்கள், எவ்வளோ அட்டையாக இருக்குது அழுக்கு. அந்த அழுக்கு மேலே லைட்டாக பட்டாவே போதுங்க, ரொம்ப அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வெள்ளை கலர் ஷூ இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குங்க. அதுவும் 5 நிமிஷத்தில் நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஷூ ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். முதல்ல இருந்த ஷூக்கும் இப்போ இருந்த ஷூக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் கையில் வச்சுருக்கிற பழம் பார்த்திங்கன்னா கிர்னி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழம் தான், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம இந்த பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இந்த மாதிரி கட் பண்ணி பார்க்கும்போது உள்ளே நிறைய குட்டி குட்டி விதைகள் இருக்கும் பாருங்கள். ஒரு ஸ்பூன் வச்சு நாம் இந்த மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக நமக்கு அந்த விதைகள் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நாம் இந்த சீடை அப்படியே நம்ம தூர கூட போடுவோம். அதாவது நிறைய பேர் இந்த பழத்தை சாப்பிடுவாங்க, ஆனால் இந்த விதைகளை அப்படியே குப்பையில் போட்டுருவாங்க. நிறைய பேர் சாப்பிடவும் செய்வாங்க. இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் இந்த விதைகளை நாம் அப்படியே போட்டு வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, பவுடர் உப்பு, அதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு கையிலையே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏன் பிசைகிறோம் அப்படின்னா இந்த விதைகள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி விழுவிழுன்னு இருக்கும். நமக்கு அந்த விழுவிழுப்பு தன்மையிலேருந்து எடுக்கிறதுக்காக தான் நாம் அந்த உப்பு சேர்த்துருக்கிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது பாருங்கள், அந்த விதைகள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக நமக்கு கையிலேயே வந்துடும். இந்த விதைகளை நம்ம காய வச்சு டெய்லி நாம் இது ஒரு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். கடையில் நாம் நிறைய காசு கொடுத்து பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். அதே மாதிரி நல்ல ஒரு புரோட்டீன் சத்து நிறைந்து தான் இந்த விதைகளும். கண்டிப்பாக இதை மறக்காமல் நல்ல வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு அப்பப்போ எடுத்து சாப்பிடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் முட்டைக்கோஸ் வாங்கினோம் அப்படின்னா நாம் அதை பொரியலுக்கு யூஸ் பண்ணுவோம் அல்லது குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி பீலர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அதாவது இந்த பீலர் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸோட தோல் சீவுறதுக்கு, காயோட தோல் சீவுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த பீலர். இந்த பீலரை வச்சு ரொம்ப அழகாக நாம் இந்த மாதிரி முட்டைக்கோஸை சீவி எடுத்துக்கலாம். அதுவுமே நார்மலாக நம்ம கையில் முட்டைக்கோஸ் கொத்தி எடுத்தாலும் சரி, அல்லது நம்ம சாப்பரில் முட்டைக்கோஸ் போட்டு எடுத்தாலும் சரி, ரொம்ப குட்டி குட்டியாக வரும் நமக்கு. ஆனால் இந்த மாதிரி சீவி எடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அதே மாதிரி இதை சமைக்கும்போது, அதாவது நம்ம பொரியல் செய்து கையில் எடுத்து பார்க்கும்போதும் அது நல்ல பொறுன்னு பார்க்குறதுக்கு அப்படியே லெந்தியாக நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். எனக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமாக வெந்து போயிடும். இன்னொரு விஷயம், நம்ம நார்மலாக சாப்பரில் போட்டு நம்ம பொரியல் பண்ணி நம்ம எடுத்தால் கூட கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்கும். நமக்கு முட்டைக்கோஸ் நல்லா வதங்கி வர்றதுக்கு. இந்த மாதிரி சீவிட்டு நம்ம சமையல் பண்ணும்போது சீக்கிரமாக வந்துடும். எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மெலிசாக நமக்கு கிடைக்கிறதால இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நமக்கு இதை ஈஸியாக நம்ம இந்த மாதிரி சீவியும் எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸ் கூடவே உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம பொரியல் பண்ணும்போது செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. அதாவது நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முட்டைக்கோஸை நல்லா நூடுல்ஸ் மாதிரி சீவி வச்சுருக்கிறோம். இப்போ அது கூடவே போடுற இந்த உருளைக்கிழங்குக்கு இந்த மாதிரி பாருங்கள், இடைக்கிடைக்கு இந்த மாதிரி ஒரு கட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சீவி எடுக்கும்போது ரொம்ப அழகாக அதுவும் வந்துடும் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி காய்களை எல்லாம் சீவுறதுக்கு நம்ம இந்த பீலரையே யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் ஒரு பீலர் இருந்தால் போதுங்க, நிறைய வேலைகளை ரொம்ப சிம்பிளாக நம்ம முடிச்சு காட்டலாம். இதே மாதிரி நம்ம பீலர் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்களுக்கு இந்த பீலர் யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம காய் சீவி
எடுத்துட்டோம். இந்த பொரியலை பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு. நார்மலாக நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நூடுல்ஸாக வராது நமக்கு. நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய பழைய துணிகள் வச்சுருப்போம். அதுவுமே நிறைய பழைய துணிகளை மூட்டை மூட்டையாக கட்டி நம்ம மேலே வச்சுருப்போம். இதை எங்கே போடுறது அப்படின்னு தெரியாமல் வச்சுருப்போம். அதில் ஒரு துணி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் மாப்பு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த குச்சி அப்படியே இருக்கும். அந்த குச்சியை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. துணிக்கு மேலேயே ஒரு நூல் வச்சு இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம் பாருங்கள். அல்லது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கயிறு எடுத்து நல்லா கட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த துணியை நல்லா நிமித்தி விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஷேப்பில் கிடைக்கும் நமக்கு. இதை நாம் இந்த மாதிரி அந்த துணிகளை விரித்து வச்சுட்டு ஒரு கத்திரி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப லேயராக இருக்கிற நல்ல ஒரு மாப்பு கிடைக்கும் பாருங்கள். இந்த மாப்பை வச்சு நம்ம வீடை ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த தண்ணியில் கொஞ்சமாக டெட்டால் ஊற்றிருக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் வீடு துடைக்க போகிறேன் அப்படிங்கிற காரணத்தால் வெறும் டெட்டால் மட்டுமே சேர்த்துருக்கிறேன். நம்ம வீட்டில் இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு நாம் இப்போ செஞ்சோம் இல்லைங்களா இந்த மாப்பை வச்சு துடைச்சாவே போதுங்க. நம்ம இருக்கிற மாப்பு கிழிஞ்சு போயிருந்தாலோ அல்லது நம்மக்கிட்ட மாப்பு இல்லாமல் இருந்தாலோ நாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நல்லா வேலை செய்யும். இது நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருக்கிறதால ஒவ்வொரு லேயராக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நமக்கு துடைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் வந்து வீடு துடைச்சிட்டேன். இது வச்சே நல்லா க்ளீன் ஆகும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய துணிகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற முக்கியமான பகுதி தாங்க பாத்ரூம். அதாவது நம்ம அட்டாச்சு பாத்ரூம் வச்சுருந்தாலும் சரி அல்லது நம்ம வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் வச்சுருந்தாலும் சரி பாருங்கள், பயங்கரமான ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் அடிக்கிற ஸ்மெல் நமக்கு வீட்டுக்குள்ளேயே வந்துடும். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா அகர்பத்தி. அதாவது எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகேங்க. நம்ம சாமிகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அகர்பத்தி தான். இப்போ நாம் 3 அகர்பத்தி எடுத்துருக்குறோம். ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி உடைச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இது உடஞ்சி வந்துடும். அதாவது அதில் நடுவில் வந்து குச்சி வச்சுருக்குறாங்க இல்லைங்களா, அந்த குச்சி தனியாக அந்த பவுடர் தனியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டாவே போதும். ரொம்ப அழகாக நமக்கு கிடைக்கிது பாருங்கள். எப்போவுமே நம்ம வந்து அகர்பத்தி வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா கவர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இப்போ நான் ஒரு பழைய கப்பு ஒன்று எடுத்துருக்கிறேன். இது உடஞ்சி போன கப்பு. இந்த கப்பு வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த கப்பில் நம்ம உடச்சி வச்சுருக்கிற இந்த அகர்பத்திகளை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம கூடவே சேர்த்துருக்கிறது நம்ம வீட்டில் நாம் சமையலுக்காக யூஸ் பண்ணுற சமையல் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பேக்கிங் சோடா. அந்த பேக்கிங் சோடாவில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மேலேயே இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்து இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிளியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டேப் வச்சு நல்லா ஒட்டி விட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு பின் எடுத்துக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற சேஃப்டி பின் வச்சு நல்லா இதை குத்தி விட்டுக்கலாம். பாருங்கள், நாம் எப்போவுமே அகர்பத்தி வச்சுக்கும் போதும் சரி, நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதும் சரி, நல்லா கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. 2-3 கவர் வச்சு நல்லா சுற்றி வச்சுருப்பாங்க. காரணம் என்னென்னா அதில் இருக்கிற வாசனை எல்லாம் வெளியே ரிலீஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி வச்சுருப்பாங்க. இதை வந்து நம்ம பற்ற வைக்கும்போது நல்ல வாசனை வரும். அதே மாதிரி நம்ம கையில் எடுக்கும்போது நிறைய அகர்பத்திகள் நல்ல வாசனை கிடைக்கும். இப்போது நாம் இதை பாத்ரூமில் வச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது கெட்ட வாசனை எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.